உங்களுக்குள்ள குறைகளை நீங்க சொல்லலாம். இதை நாங்க வந்து நியூஸா எழுதி எங்க இதாங்க நாங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை கமிட்டி அவங்க போன் அடிச்சு சொல்லுவாங்க. இந்த வாட்டி நம்ம இன்னைக்கு மீட்டிங் போட்டோம், 2 மாசம் கழிச்சு டீச்சர் மீட்டிங் போடுவாங்க. அப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம கொடுத்து அந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணிருக்காங்க. உங்க சைட்ல உங்களால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுன்னா அந்த விஷயங்களை நீங்க கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்ப பெயிண்ட் செய்வீங்க நிறைய, அதனாலே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கோம். காரைக்கால் எங்கேயுமே ஆரம்பிக்கல. வந்து எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, நாங்க இன்னும் எங்கேயுமே ஆரம்பிக்கல. எப்படி எங்களுக்குமே இந்த வேலை புதுசுன்றதுனால எங்க ஆரம்பிக்கிறது எப்படி பண்றது இது மினிஸ்ட்ரில இருந்து வந்திருக்குதா. இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொடுக்கல. லெட்டர் வந்து மினிஸ்ட்ரில இருந்து வந்து இது மாதிரி நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா நாங்களுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் சரி நாங்கள் வந்தாச்சு, ஒருத்தருக்கு நிறைய கருத்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இங்கே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நாங்கள் ரிப்போர்ட்டை போடுறோம். எல்லாருமே நாங்கள் காரைக்கால் வந்து சொல்லியிருந்தோம். கட்டடம் அந்த பின்னாடி கூட தடுப்பு எடுத்து பார்த்துருக்கோம். சொல்ல சொன்னார். நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நாங்களும் சேர்த்து சொன்னோம்னா லெட்ரு மாதிரி கேட்டார். அதை எழுதி கொடுத்துட்றோம். எழுதி கொடுத்தோம்னா அவர் கொண்டுலேயே செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு தருவோம். அதான் செஞ்சு ஓரளவுக்கு ஃப்ரெண்டில் அந்த கேட்டு கூட சொல்லியிருந்தோம். இந்த தீப்பு போன தீப்பு நான் பண்ணியிருந்தில்ல, அதாவது பார்த்த மாதிரி போனால் செய்ய முடியல. இந்த தீப்பு செஞ்சிடும் அந்த வச்சுட்டு அதை செஞ்சு கொடுத்தோம். கேட்டு ஆனா இந்த எல்லாமே வந்து சுனாமி பில்டிங் டெமாலிஷ்ல தான் மேக்ஸிமம் நாங்களுமே எங்க சைடுல வந்து ஆண்டி வச்சு டெமாலிஷ்ல தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனா எவ்வளவு நாள் ஆகும்ன்றது தெரியல நமக்கு. ஆனா நம்மளால ஏதாவது செய்யப்படுது நம்ம இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணலாம். நீங்க ஊருக்கு மட்டும் தான் கேட்குறீங்க. பெருசா செய்ய முடியலனாலும் சின்ன சின்னதா கொஞ்சமா செய்யலாம். நல்ல அறுதிக்கு எவ்வளவு செலவு பண்றதுக்கான இது இருக்கோ இல்ல இங்க இருக்கிறப்ப நல்லா பண்ணலாம். சரி கண்டிப்பா செஞ்சு சார். பஞ்சாயத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வரும்போது உங்களோட பேரை எழுதி நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி மீட்டிங் நீங்களே சொல்றீங்கன்னா அந்த இந்த திருவிழானால தான் அப்படியா? சரி சொல்லி தான் வந்தோம். இதுல யாரு மெம்பர்ஷிப் யாராரு உட்காந்துருக்காங்களா எல்லாருமே? அவங்க மிஸ் பஞ்சாயத்து இருக்கணும். அப்புறம் வந்து ஏனம் ஆஷா ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருக்கணும். மதர்ஸ் 2 பேர். எஸ்எல்ஜில கேட்டாங்க குழுவில் உள்ளவங்க. அதில் எங்க இருக்கனால 10 பேர் மினிமம் அந்த குழுவில் வாட்ஸ்அப் எடுத்து அனுப்ப சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப் சார் இல்லைன்னா எழுதுங்க கீழே ஆஷா எழுதிட்டேன்னா ஏனம் எழுதுங்க. இல்லை ஆஷா எழுதிருக்கேன்னா பார் போட்டு ஏனம் போட்டுருங்க. அதுலேயே நான் ஆஷாவும் அதில் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆஷா மட்டும்தானே கொடுத்துருக்கு அந்த லிஸ்ட்டில். பேரை எழுதிடுங்க.